ஹாய், வெல்கம் டு தேவிகா லங்குவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வெயில் காலம் வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட பசங்க எல்லாருக்கும் ஸ்கூலும் வந்து லீவ் விட்டாங்க. அவங்களுக்குமே ரொம்ப பிடிச்ச குல்ஃபி தான் வந்து நான் இன்னைக்கு எப்படி செய்யறது அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போறேன். எனக்கு பர்சனலாகவே குல்ஃபி வந்து பிடிக்கும். நம்ம என்னதான் வெளியில வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம செஞ்சு கொடுக்குற மாதிரி கண்டிப்பாக வந்து இருக்காது. ரொம்ப சிம்பிளாக கம்மியான இன்க்ரீடியன்ஸை வச்சு எப்படி இன்னைக்கு குல்ஃபி செய்யலாம் அப்படின்றது தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவை அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போது நான் குல்ஃபி செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 லிட்டர் பால் வந்து எடுத்திருக்கேன். அரை லிட்டர் பால். கொஞ்சம் திக்காக க்ரீமியாக இருக்க பால் மாதிரி வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் வந்து ஆக்சுவலாக நம்ம ஒரு பேக்கெட் ஃபுல்லாலாம் போட வந்து தேவைப்படாது. இதிலேருந்து ஒரு 3லேருந்து 4 ஏலக்காய் தான் நான் வந்து எடுத்துக்க போகிறேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அமுலில் வந்து பால் பவுடர் வந்து கிடைக்கும், 10 ரூபா பாக்கெட்டு. அது ஒன்று வந்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து தேவைப்படும், அதுவும் நான் வந்து எடுத்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் போட்டோம் அப்படின்னா வந்து போதும். அடுத்ததாக வந்து நம்ம வந்து வெனிலா எசன்ஸ் வந்து ஃப்ளேவருக்காக வந்து ஆட் பண்ண போகிறோம். இது இல்லாமல் நம்ம வந்து இது கூட வந்து சர்க்கரை தான் வந்து ஆட் பண்ண போகிறோம். இதுதான் வந்து இப்போ நம்ம குல்ஃபி செய்கிறதுக்கு தேவையான பொருள். கூடவே வந்து பார்த்திங்கன்னா குல்ஃபிக்கு வந்து இந்த மாதிரி பாதாம் துருவி போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால 10 ரூபா பாக்கெட் பாதாம் தான் வந்து எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்ம இப்போ எப்படி குல்ஃபி செய்யலாம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். இப்போது நம்ம வந்து வாங்கி வச்சுருக்க 1 லிட்டர் பாலே வந்து நல்லா சுண்டை காய்ச்ச போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கனமான பாத்திரம் வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா கனமான பாத்திரம் இல்லை அப்படின்னா அடி பிடிக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது கொஞ்சம் அடி கனமாக இருக்கிற பாத்திரம் தான் வந்து எடுத்திருக்கோம். பால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இப்போ தான் வாங்கிட்டு வந்திருந்தோம், ஐஸ் கட்டியாக இருக்குது. நம்ம வந்து இப்போ இந்த 1 லிட்டர் பாலையுமே வந்து இந்த மாதிரி ஊற்றி நல்லா திக்காக வந்து காய்ச்சி எடுத்துப்போம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் தண்ணி எதுவுமே வந்து ஆட் பண்ணல. நம்ம இப்படியே தான் இந்த பாலை வந்து காய்ச்சி வந்து எடுக்க போகிறோம். குல்ஃபிக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே அந்த பால் ஏடு சொல்லுவாங்க பாருங்கள், அது எந்த அளவுக்கு பால் ஏடு வருதோ அந்த அளவுக்கு குல்ஃபி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து இப்போது லோ ஃப்ளேமில் இருந்து ஃபுல்லாக ஹை ஃப்ளேமில் தான் வந்து வச்சுருக்கேன். இப்போ இன்னொரு பேக்கெட்டையும் நம்ம வந்து இதில் ஊற்றிக்கலாம். பால் பொங்கி வருது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து சிம்மில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பாலை வந்து நல்லா வந்து காய்ச்சி எடுங்க. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம் அப்படின்னா பால் வந்து சீக்கிரமாக சுண்டிடும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிம்மில் வச்சு பண்ணும்போது அதோடய டேஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். நான் வந்து இப்போது இந்த 1 லிட்டர் பாலையும் வந்து இதில் வந்து ஊற்றிட்டேன். ஃப்ளேமும் வந்து இப்போதைக்கு ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். பால் கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து இதை லோ ஃப்ளேமில் வந்து வச்சுக்கலாம். பால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வந்து கொதித்து இந்த மாதிரி பால் ஏடு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம சிம்மில் வந்து வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி சைட்லலாம் வந்து பால் ஏடு வந்து வரும், அதை வந்து ஃபுல்லாக எடுத்து விட்டுக்கோங்க. ஏன்னா இந்த பால் ஏடு வந்து குல்ஃபிக்கு வந்து ரொம்பவே வந்து டேஸ்ட் வந்து கொடுக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே வந்து தெரியும். இப்போ வந்து நல்லா கொதிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். நான் வந்து இப்போ சிம்மில் தான் வச்சு நான் வந்து கிளறிட்டுருக்கேன். இப்போது ஒரு சைடு பார்த்திங்கன்னா பால் வந்து கொதிச்சுட்ருக்கு. நம்ம அதுக்குள்ளே மற்ற வேலை வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கப்பில் வந்து நான் 1 கப் அளவுக்கு சர்க்கரை வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம வந்து பேஸ்ட் மாதிரி வந்து அதாவது பொடிவாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம பாலில் மிக்ஸ் பண்ணும்போது அது வந்து சீக்கிரமாக வந்து கரையும். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் வந்து குல்ஃபிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஏலக்காய் வந்து ஒரு 8 ஏலக்காய் கிட்ட போட்டிருக்கேன். நம்ம ஏலக்காய் போடும்போது நல்ல ஃப்ளேவர் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்து பொடியாக வந்து நம்ம அரைச்சி தனியாக வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போது சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி பொடியாக ஏலக்காய் சேர்த்து வந்து அரைச்சி வந்து எடுத்தாச்சு. அடுத்ததாக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த 10 ரூபா பாக்கெட் வந்து அமுல் பால் பவுடர் வந்து கிடைக்கும். இது வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதை ஃபுல்லாக நம்ம வந்து சேர்த்துட்டு இது கூட என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் வந்து எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வந்து போட்டுறாதீங்க. ஒரே ஒரு ஸ்பூன் போட்டிங்க அப்படின்னா வந்து போதும். அதையும் வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதை வந்து என்ன பண்ண போகிறோன்னா,
பால் வந்து கொஞ்சமாக ஊற்றி இதை வந்து நல்லா கெட்டியாக இல்லாமல், அதாவது கட்டி கட்டியாக இல்லாமல் தண்ணியாக வந்து நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ வந்து இதில் கொஞ்சமாக பால் வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கெட்டி இல்லாமல் ஃபுல்லாக நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை தான் வந்து நம்ம காய்ச்சின பாலோட வந்து ஆட் பண்ண வந்து போகிறோம். பால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ முன்னாடி இருந்ததை விட நல்லா வந்து சுண்டி இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இங்கே பாருங்கள் ஃபுல்லாக அந்த பால் ஏடு வந்து இருக்குது. நல்லா வந்து பால் வந்து கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இது கூட என்ன ஆட் பண்ணலான்னா, அது கூட பால் பவுடரும் அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவரும் நம்ம வந்து பாலோட சேர்த்து வச்சுருந்தோம் பாருங்கள். அதை வந்து இது கூட அப்படியே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து சேர்த்துட்டு இனிமே தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா இதில் வந்து பால் பவுடரும் கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துருக்கிறதுனால, கார்ன்ஃப்ளவர் இருக்கிறதுனால என்ன ஆகுனா அடி பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு வந்து இருக்குது. அதனால் இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும்னா, முடிஞ்ச அளவுக்கு கேப் விடாமல் பக்கத்துலேயே நின்று கிளறிட்டே இருங்க. அதே மாதிரி சிம்மில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிளறுங்க. ஏன்னா டக்குன்னு வந்து அடி பிடிச்சிரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பக்கத்துலேயே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நான் இது கூட என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி சர்க்கரை வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம். நான் 1 கப் வந்து எடுத்திருந்தேன். எனக்கு இது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்குது பொடி பண்ணதுக்கு அப்புறமா. சுகர் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாலே நல்லாயிருக்கும். நம்ம இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், கட்டி எதுவும் இல்லாமல். இந்த அளவுக்கு வந்து நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வந்து நான் அதில் சர்க்கரை வந்து பேலன்ஸ் வச்சுட்டேன். ஏன்னா இதுவே சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் ஏலக்காய் போட்டு அரைச்சிருக்கிறதுனால இப்போவே ஒரு நல்ல ஃப்ளேவர் வந்து நமக்கு இருக்குது. ஏலக்காயோட ஸ்மெல் வந்து ரொம்பவே வந்து நல்லாயிருக்கு. இந்த குல்ஃபி சாப்பிடும் போதுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து குல்ஃபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். சர்க்கரையை நான் எதுக்கு பொடி பண்ணிட்டேன் அப்படின்னா, நம்ம அப்படியே போடும்போது அது வந்து சரியாக கரையாமல் வந்து இருக்கும். இந்த மாதிரி பொடி பண்ணி போடும்போது ஈஸியாக வந்து கரைஞ்சிரும். அதுக்காக தான் நான் வந்து இப்போ கேப்பே விடாமல் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு தான் நான் வந்து கிளறிட்டுருக்கேன். இப்படியே வந்து மாற்றி மாற்றி வந்து பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் ஹை ஃப்ளேமில் வைங்க. ரொம்ப மேலே பொங்குது அப்படின்னா லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து கிளறி விடுங்க. ஆக்சுவலாக இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா மில்க் மேட் போட்டிங்க அப்படின்னா இன்னும் வந்து டேஸ்ட் ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். எனக்கு இங்கே பக்கத்தில் வந்து மில்க் மேட் வந்து கிடைக்கல இன்றைக்கி. அதனால் நான் வந்து இதில் மில்க் மேட் வந்து ஆட் பண்ணல. மில்க் மேட் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு நல்ல டேஸ்ட் வந்து கொடுக்கும். நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் கிடச்சிச்சு அப்படின்னா பால் நல்லா கொதித்து நீங்கள் இறக்குனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து மில்க் மேட் வந்து சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு மில்க் மேட் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் கொதிக்கிட்டோம், நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பால் வந்து ஆஃப் பண்ணியாச்சு. பால் நல்லாவே வந்து சுண்டிடுச்சு. இப்போ அடுத்ததாக வந்து இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெனிலா எசன்ஸ் தான் வந்து ஆட் பண்ண போகிறோம். இது வந்து ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக நான் வந்து வெனிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா முந்திரி வந்து பாதாம் வந்து துருவி வந்து வச்சுருக்கேன். ஏன்னா பாதாம் வந்து துருவி போடும்போது தான் குல்ஃபி சாப்பிடும்போது ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மிக்சிலலாம் அடித்து போடுவாங்க, அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது. நான் வந்து இதை துருவி தான் வந்து போட்டிருக்கேன். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்ச நேரம் அப்படியே ஆற விடுவோம். ஆற விட்டதுக்கப்புறமா நம்ம மோல்டில் வந்து இதை ஊற்றி எடுத்து வந்து வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஆறிடுச்சு. அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி குல்ஃபி மோல்டுன்னு சொல்லிட்டு கடையில் வந்து கிடைக்கிது. 100 ருபீஸ்க்கு வந்து இந்த மாதிரி 6 பீசஸ் அந்த மாதிரி வந்து இருக்குது. நீங்கள் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை சிஸ்டர் என்னால் வாங்க முடியாது அப்படின்றவங்க நீங்கள் வந்து நம்மளோட வீட்டில் கிளாஸ் இருக்கும், கிளாஸில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கிளாஸில் கூட ஊற்றிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கவரோ அப்படி இல்லைனா பால் பாக்கெட் இருக்கும், அதை வந்து இந்த மாதிரி இப்போ கிளாஸ் இதுனா பால் பாக்கெட் கவரை வந்து இப்படி மூடிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வந்து வச்சுருங்க. இதை உள்ளே ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலான்னா சின்னதாக ஒரு கத்தி வச்சு குத்திட்டு அதிலே வந்து அந்த ஸ்டிக் இருக்கும், ஸ்டிக்கோட உள்ளே இன்செர்ட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 8 hours கழித்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான குல்ஃபி வந்து ரெடி ஆகிடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மோல்டுக்குள்ளே இதை தான் நம்ம வந்து ஊற்ற போகிறோம். நான் வந்து இப்போ ஊற்றிட்டேன். இதை வந்து நான் நல்லா க்ளோஸ் பண்ணி நான் வந்து ஃப்ரீசரில் வந்து வைக்க போகிறேன். ஒரு 8 hours கழித்து வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லா மோல்டுலேயும் வந்து ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ
இப்போ இதை நம்ம அப்படியே எடுத்து ஃப்ரீசரில் வைக்கலாம். வச்சுட்டு ஒரு 8 ஹவர்ஸ் கழித்து நம்ம வந்து குல்ஃபி எப்படி ரெடியாக இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போ மோல்டு வந்து இல்லை அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து கிளாஸில் கூட ஊற்றி நீங்கள் வந்து வைக்கலாம். ஸ்டிக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடையிலே வந்து கிடைக்குது. இந்த மாதிரி நம்ம மோல்டில் ஊற்றி குல்ஃபி மாதிரி கொடுக்கும்போது பசங்களுக்குமே வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்கும். அவங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குல்ஃபி வந்து 8 ஹவர்ஸ் வந்து ஆயிடுச்சு. இப்போ குல்ஃபி நம்ம எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சுட்டு எடுங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்ச நேரம் வந்து ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து குல்ஃபி வந்து வருது. சூப்பரான குல்ஃபி வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீட்டில் குல்ஃபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.